வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் அரசு பள்ளிகள் மற்றும் சில தனியார் பள்ளிகளில் சிபிஎஸ்இ பாடத்திட்டமும், அரசு உதவி பெறும் மற்றும் பிற தனியார் பள்ளிகளில் தமிழக அரசு பாடத்திட்டமும் செயல்பட்டு வருகிறது. அரசு பள்ளிகளில் பொதுத் தேர்வுகள் முடிவடைந்த நிலையில் 2026-27 கல்வியாண்டிற்கான வகுப்புகள் கடந்த ஏப்ரல் 1 தேதி தொடங்கப்பட்டிருந்தன. முதலில் மே 1 முதல் 31 தேதி வரை கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. இதேபோல் அரசு உதவி பெறும் மற்றும் பெரும்பாலான தனியார் பள்ளிகளிலும் தேர்வுகள் முடிந்து விடுமுறை அளிக்கப்பட்டிருந்தாலும் சில தனியார் பள்ளிகள் தொடர்ந்து செயல்பட்டு வந்தன. இந்நிலையில் புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருவதால் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் அவதிப்பட்டு வருகின்றனர். வெப்பத்தால் ஏற்படும் உடல்நல பிரச்சினைகளை தவிர்க்க சுகாதாரத்துறையும் பல்வேறு முன்னெச்சரிக்கை வழிமுறைகளை வெளியிட்டுள்ளது. இதனிடையே புதுச்சேரி மாநிலத்தின் மாஹே பிராந்தியத்தில் உள்ள பள்ளிகளுக்கு ஏற்கனவே கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனம் பகுதிகளிலும் பள்ளிகளுக்கு முன்கூட்டியே விடுமுறை அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது. இதனையடுத்து புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு வருகின்ற 27 தேதி முதல் மே 31 தேதி வரை கோடை விடுமுறை அறிவிக்கப்படுவதாக தெரிவித்தார். மேலும் இந்த விடுமுறை காலத்தில் சிறப்பு வகுப்புகள் அல்லது வேறு எந்த வகுப்புகளும் நடத்தக்கூடாது என பள்ளிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் ஜூன் 1 தேதி மீண்டும் திறக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் ஏப்ரல் 27 தேதி முதல் 30 தேதி வரை அளிக்கப்படும் விடுமுறை ஈடுகட்டும் வகையில் மாற்று தேதிகளில் பள்ளிகள் செயல்படும் என்றும் அந்த தேதிகள் பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. புதுச்சேரி காவல்துறையில் பணிபுரியும் காவலர்களின் நலனை கருத்தில் கொண்டு காவல்துறை தலைமையகத்தின் டிஜிபி உத்தரவின் பேரில் ஐஜி மற்றும் டிஐஜி வழிகாட்டுதலின்படி காவலர்களுக்கான நலன் மற்றும் குறைகேட்பு கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக வில்லியனூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற கூட்டத்திற்கு மேற்கு சட்டம் ஒழுங்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் காவல் நிலைய வட்ட ஆய்வாளர்கள் ராஜ்குமார், கலைசெல்வன், கீர்த்திவர்மன் மற்றும் சாந்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இக்கூட்டத்தில் காவலர்கள் தங்களது பணிகளை எவ்வாறு சிறப்பாக மேற்கொள்ள வேண்டும், காவல்துறை பணியின் முக்கியத்துவம், அதே நேரத்தில் குடும்ப நலனுக்கும் சம முக்கியத்துவம் அளிக்க வேண்டியது குறித்து பல்வேறு அறிவுரைகள் வழங்கப்பட்டன. வேலை மற்றும் குடும்ப வாழ்க்கையை சமநிலையுடன் மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் அதிகாரிகள் வலியுறுத்தினர். மேலும் பணி நேரங்களில் ஏற்படும் சிரமங்கள், மன அழுத்தம் மற்றும் பணி சுமைகள் குறித்து காவலர்களிடம் உயர் அதிகாரிகள் நேரடியாக கேட்டறிந்தனர். ஏதேனும் இடர்பாடுகள் அல்லது பணி சுமைகள் இருந்தால் தெரிவிக்கலாம் என்றும் அவற்றை உடனடியாக சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்தனர். இக்கூட்டத்தில் வில்லியனூர், மங்கலம், கரிக்கலாம்பாக்கம், நெட்டப்பாக்கம், திருபுவனை, திருக்கனூர் மற்றும் காட்டேரிக்குப்பம் காவல் நிலையங்களைச் சேர்ந்த உதவி ஆய்வாளர்கள், காவலர்கள் மற்றும் பெண் காவலர்கள் கலந்து கொண்டனர். புதுவை பல்கலைக்கழக சமுதாய கல்லூரியில் மேலாண்மை துறை மற்றும் பூமி அறிவியல் அமைச்சகத்துடன் இணைந்து 2026 ஆண்டுக்கான பூமி தின விழா கல்லூரி வளாகத்தில் கொண்டாடப்பட்டது. மாணவர்கள் மற்றும் சமூகத்தினரிடையே சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கமாகும். இதனை முன்னிட்டு நடைபெற்ற தொடக்க விழாவிற்கு கல்லூரியின் முதல்வர் பேராசிரியர் லலிதா ராமகிருஷ்ணன் தலைமை தாங்கினார். புதுவை பல்கலைக்கழக பூமி அறிவியல் துறையின் பேராசிரியர் ராஜ்னிஷ் புத்தானி சிறப்பு உரையாற்றினார். மேலும் புதுச்சேரியை சேர்ந்த டச் எனர்ஜி டெக்னாலஜி பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் நிறுவனர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி சண்முகநாதன் கலந்து கொண்டு சுற்றுச்சூழல் பாதுகாப்பின் அவசியத்தை வலியுறுத்தினார். நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளரும் மேலாண்மை துறை உதவி பேராசிரியர் மற்றும் துறை தலைவருமான டாக்டர் பாரதி வரவேற்புரை வழங்கி பூமி தினத்தின் நோக்கங்களை விளக்கினார். எங்கள் சக்தி எங்கள் பூமி என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த விழாவில் மின்னணு கழிவுகள் மேலாண்மை, பிளாஸ்டிக் மறுசுழற்சி, காடு ஆரோக்கிய மதிப்பீடு உள்ளிட்ட தலைப்புகளில் நிபுணர் சொற்பொழிவுகள் இடம்பெற்றன. மேலும் மனித சங்கிலி, வளாக சுத்தப்படுத்துதல் இயக்கம், பிளாஷ் மூக், தமிழ் மற்றும் ஆங்கில கட்டுரை போட்டிகள், போஸ்டர் கண்காட்சி, சிட்ரஸ் கிளீனர் தயாரிப்பு மற்றும் துணி மறுசுழற்சி பயிற்சிகள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டன. இதனுடன்
பிஸ்லரி இன்டர்நேஷனல் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் ஆதரவுடன் வளாகத்தில் மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. நிறைவு விழாவில் புதுவை பல்கலைக்கழக உயிரி தொழில்நுட்ப துறையைச் சேர்ந்த பேராசிரியர் லதா சுக்லா கலந்து கொண்டு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியை மேலாண்மை துறை ஆசிரியர்களான டாக்டர் பாரதி, இணை பேராசிரியர் டாக்டர் அர்ஜுனன் மற்றும் ஒப்பந்த ஆசிரியர் டாக்டர் சத்யமூர்த்தி ஆகியோர் ஒருங்கிணைத்தனர். கல்லூரியின் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த ஆசிரியர்கள், அலுவலக ஊழியர்கள் மற்றும் மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். புதுச்சேரியின் அடையாளங்களில் ஒன்றாக திகழும் கடற்கரை சாலை இனி மேலும் புதுப்பொலிவுடன் சுற்றுலா பயணிகளை வரவேற்க தயாராகி வருகிறது. குடும்பத்துடன் சுற்றுலா வரும் பயணிகள் அதிகம் விரும்பும் இந்த கடற்கரை பகுதி வங்கக்கடலின் அலைகளை ரசித்தபடி நடைப்பயணம் செய்ய ஏற்ற இடமாக நீண்ட காலமாக பிரபலமாக உள்ளது. பிரெஞ்சு கலாச்சாரமும் தமிழ் மண்ணின் பாரம்பரியமும் கலந்த 1.5 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த கடற்கரை சாலைக்கு தற்போது புதிய அடையாளம் உருவாக உள்ளது. மத்திய சுற்றுலா அமைச்சகத்தின் ஸ்வதேஷ் தர்ஷன் 2.0 திட்டத்தின் கீழ் புதுச்சேரி சுற்றுலாத்துறை 2 பிரம்மாண்ட நுழைவாயில்களை அமைக்கும் பணியை தொடங்கியுள்ளது. ஒரு நுழைவாயில் பழைய சாராய ஆலை அருகேயும் மற்றொன்று வரலாற்று சிறப்புமிக்க டூப்ளெக்ஸ் சிலை அருகேயும் அமைக்கப்பட உள்ளது. இதுவரை குறுக்கு சாலைகள் வழியாக கடற்கரை அடைந்த சுற்றுலா பயணிகளுக்கு இனி இந்த அழகிய நுழைவாயில்கள் ராஜபாட்டை போல் புதிய அனுபவத்தை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வண்ண விளக்குகள் மற்றும் கலைநயமிக்க வடிவமைப்புகளுடன் உருவாகும் இந்த நுழைவாயில்கள் கடற்கரை சாலையின் அழகை மேலும் உயர்த்தும். மேலும் இது சுற்றுலா பயணிகளின் முக்கிய செல்ஃபி பாயிண்டாகவும் மாறும் என சுற்றுலாத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். விரைவில் புது பொலிவுடன் காட்சியளிக்க உள்ள புதுச்சேரி கடற்கரை சாலை சுற்றுலா பயணிகளுக்கு புதிய அனுபவத்தை அளிக்க தயாராகி வருகிறது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள ஒயிட் பகுதியில் செயல்பட்டு வரும் காவல்துறை தலைமை அலுவலக கட்டிடங்கள் தற்போது பராமரிப்பில்லாமல் சேதமடைந்த நிலையில் இருப்பதால் அவற்றை பழமை மாறாமல் புதுப்பிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கட்டிடங்கள் பிரெஞ்சு கட்டிடக்கலையின் சிறந்த எடுத்துக்காட்டுகளாக கருதப்படுகின்றன. வரலாற்று சிறப்புமிக்க இந்த வளாகத்தில் புதுச்சேரி காவல்துறையின் நிர்வாக அலுவலகம், டிஜிபி அலுவலகம் மற்றும் அவரது இல்லம், டிஐஜி அலுவலகம், காவல்துறை தலைமை அலுவலக சீனியர் காவல்துறையினர் சூப்பரண்டன்ட் அலுவலகம், குற்றம் மற்றும் புலனாய்வு சீனியர் காவல்துறையினர் சூப்பரண்டன்ட் அலுவலகம் உள்ளிட்ட முக்கிய பிரிவுகள் செயல்பட்டு வருகின்றன. முன்னாள் காலங்களில் குதிரை லாயமாக பயன்படுத்தப்பட்ட கட்டிடம் தற்போது பராமரிக்கப்பட்டு கருத்தரங்கு கூடமாக மாற்றப்பட்டு உயரதிகாரிகள் ஆலோசனை கூடங்கள் நடத்தப்படும் இடமாக பயன்பட்டு வருகிறது. ஆனால் இந்த கட்டிடங்கள் அனைத்தும் 100 ஆண்டை கடந்தவை என்பதால் பராமரிப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. பல கட்டிடங்கள் பயன்படுத்த முடியாத அளவுக்கு ஆபத்தான நிலையில் இருப்பதாக கருதப்பட்டு தற்போது மூடப்பட்டுள்ள சில இடங்களில் கட்டிடங்கள் இடிந்து விழாமல் தடுக்க இரும்பு கம்பிகள் மூலம் தற்காலிகமாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. குறிப்பாக குற்றம் மற்றும் புலனாய்வு சீனியர் காவல்துறையினர் சூப்பரண்டன்ட் அலுவலகம் செயல்படும் வளாகத்தில் உள்ள கட்டிடங்கள் மிகவும் மோசமான நிலையில் காணப்படுகின்றன. வளாகத்தின் பல பகுதிகளில் செடிகள் மற்றும் கொடிகள் வளர்ந்துள்ளன. இந்த வரலாற்று சிறப்புமிக்க கட்டிடங்களை பழமை மாறாமல் ரூபாய் 9 கோடி மதிப்பில் புதுப்பிக்க திட்டமிட்டு கடந்த 2024ஆம் ஆண்டு நிர்வாகம் மற்றும் செலவின ஒப்புதல்கள் வழங்கப்பட்டன. அதனைத் தொடர்ந்து பொதுப்பணித்துறை ஒப்பந்த புள்ளி கோரும் பணிகளை தொடங்கியிருந்தாலும் பின்னர் அந்த பணிகள் கிடப்பில் போடப்பட்டதாக கூறப்படுகிறது. இதேபோல் நேரு வீதியில் பெரிய மார்க்கெட் எதிரே செயல்பட்டு வந்த பெரிய கடை காவல் நிலைய கட்டிடமும் மோசமான நிலைக்கு சென்றதால் மூடப்பட்டது. இதனையடுத்து பெரிய கடை காவல் நிலையம் நேரு வீதியில் உள்ள கிழக்கு பகுதி காவல்துறையினர் சூப்பரண்டன்ட் அலுவலகம் கட்டிடத்திற்கு மாற்றப்பட்டது. தற்போது அந்த கட்டிடத்தின் தரைத்தளத்தில் பெரிய கடை காவல் நிலையமும் முதல் தளத்தில் கிழக்கு பகுதி காவல்துறையினர் சூப்பரண்டன்ட் அலுவலகமும் செயல்பட்டு வருகிறது. புதுவை அரசு காவல்துறைக்கு முக்கியத்துவம் அளித்து உருளையன்பேட்டை, உதயஞ்சாலை, லாஸ்பேட்டை, ரெட்டியார்பாளையம் உள்ளிட்ட காவல்துறையினர் நிலையங்களை பல கோடி ரூபாய் மதிப்பில் புதுப்பித்ததுடன் அதிநவீன வாகனங்களையும் வழங்கியுள்ளது. அதன் தொடர்ச்சியாக காவல்துறை தலைமை அலுவலகம், கிழக்கு பகுதி காவல்துறையினர் சூப்பரண்டன்ட் அலுவலகம் மற்றும் பெரிய கடை காவல் நிலைய கட்டிடங்களுக்கும் நிதி ஒதுக்கி அவற்றை வரலாற்று சிறப்பு மாறாமல் புதுப்பிக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. தேசிய கால்நடை பராமரிப்புத்துறை திட்டத்தின் கீழ் புதுச்சேரியில் புதிய கால்நடை காப்பீட்டு திட்டம் சட்டசபை தேர்தல் முடிவுகளுக்கு பின்னர் அமல்படுத்தப்பட உள்ளது.
கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுக்கு பாதுகாப்பு வழங்கும் நோக்கில் இத்திட்டம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. இத்திட்டத்திற்கான நிதியில் 85% மத்திய அரசு வழங்கும் நிலையில் மீதமுள்ள 15% கால்நடை விவசாயிகள் செலுத்த வேண்டும். திட்டத்தின்படி ஒவ்வொரு கால்நடைக்கும் 3 ஆண்டுகளுக்கு ரூபாய் 50,000 வரை காப்பீடு வழங்கப்படும். ஒரு கால்நடைக்கான காப்பீட்டு பிரீமியமாக மத்திய அரசு ரூபாய் 2,125 வழங்கும் நிலையில் விவசாயிகள் ரூபாய் 375 மட்டும் செலுத்தினால் போதுமானது. காப்பீடு செய்யப்பட்ட கால்நடை 3 ஆண்டுகளுக்குள் இறந்தால் காப்பீட்டுத் தொகை வழங்கப்படும். முதற்கட்டமாக புதுச்சேரியில் 1000 கால்நடைகளுக்கு இத்திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. மேலும் ஒரு விவசாயி அதிகபட்சமாக 10 கால்நடைகள் வரை காப்பீடு செய்து கொள்ளலாம். இந்த காப்பீடு ஒரு ஆண்டிற்கல்லாமல் தொடர்ந்து 3 ஆண்டுகள் செல்லுபடியாகும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் தங்களுக்கு தகுதியான 10 கால்நடைகளையும் ஒரே ஆண்டிலோ அல்லது வெவ்வேறு காலகட்டங்களிலோ காப்பீடு செய்யலாம். ஆனால் 10 கால்நடைகளுக்கான காப்பீட்டு வரம்பை முழுமையாக பயன்படுத்திய பின்னர் மீண்டும் திட்டத்தில் சேர வேண்டுமெனில் கடைசி காப்பீட்டு தேதியிலிருந்து 3 ஆண்டுகள் இடைவெளி இருக்க வேண்டும் என நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் முக்கிய அம்சமாக வறுமை கோட்டிற்கு கீழ் மற்றும் மேல் உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் ஒரே மாதிரியான சலுகை வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. காப்பீட்டு பிரீமியத்தின் பெரும்பகுதியை மத்திய அரசே ஏற்றுக்கொள்வதால் விவசாயிகளுக்கு குறைந்த செலவில் பாதுகாப்பு கிடைக்கிறது. மேலும் பயனாளிகள் தங்களின் 15% பங்களிப்பு தொகையை செலுத்தியவுடன் காப்பீடு உடனடியாக அமலுக்கு வரும். பின்னர் அரசு தேர்ந்தெடுக்கப்பட்ட காப்பீட்டு நிறுவனங்களுக்கு நேரடியாக தொகையை செலுத்தி கால்நடைகளுக்கான பாதுகாப்பை உறுதி செய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாகூர் கொம்யூனுக்குட்பட்ட குருவிநத்தம் பாரதிதாசன் அரசு உயர்நிலைப் பள்ளியில் அறிந்ததும் அறியாததும் என்ற தலைப்பில் பொது அறிவு வினாடி வினா போட்டி சிறப்பாக நடைபெற்றது. அரசு பள்ளியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற வரலாற்று விரிவுரையாளர் சபாபதி பாகூர், குருவிநத்தம், குடியிருப்பு பாளையம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்களின் பொது அறிவு மற்றும் நினைவாற்றலை மேம்படுத்தும் நோக்கில் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி வருகிறார். மேலும் தனது சொந்த செலவில் மாணவர்களுக்கு இனிப்புகள் மற்றும் பரிசு பொருட்களையும் வழங்கி வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சி பள்ளியின் தலைமை ஆசிரியர் குமரராசு தலைமையில் நடைபெற்றது. தொடக்கப்பள்ளி ஆசிரியை ரேவதி வரவேற்புரை வழங்கினார். நல்லாசிரியர் முனைவர் வெற்றிவேல் முன்னிலை வகித்து நோக்குரையாற்றினார். ஆசிரியர்கள் சுகந்தி மற்றும் அமலா வாழ்த்துரை வழங்கினர். பணி நிறைவு பெற்ற வரலாற்று விரிவுரையாளர் சபாபதி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த போட்டியில் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களிடம் தமிழ், ஆங்கிலம், கணிதம், அறிவியல், சமூக அறிவியல் மற்றும் விளையாட்டு தொடர்பான கேள்விகள் கேட்கப்பட்டன. மாணவர்கள் பாரதி, பாரதிதாசன் மற்றும் நேரு என 3 அணிகளாக பிரிந்து ஆர்வமுடன் போட்டியில் பங்கேற்றனர். இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு எழுது பொருட்கள் மற்றும் கடித பெட்டிகள் பரிசாக வழங்கப்பட்டன. மேலும் போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் இனிப்புகள் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் மாணவ மாணவியர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் பங்கேற்றனர். இறுதியாக ஆசிரியர் குபேரன் நன்றி உரையாற்றினார். திண்டிவனம் வட்டத்திற்குட்பட்ட தீவனூரில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் ஆலய பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. பிரம்மோற்சவத்தின் 3ஆம் நாள் உற்சவம் முன்னிட்டு உற்சவர் ஸ்ரீ பொய்யாமொழி விநாயகருக்கு வனமலர்களால் சிறப்பலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை, நட்சத்திர தீபம், கும்ப தீபம் மற்றும் சத்திரங்களுடன் சோடசோபச்சாரம் பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து பஞ்சமுக தீபாராதனை மற்றும் கற்பூர ஆரத்தியும் காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பம்சமாக ஸ்ரீ விநாயகர் கையில் புல்லாங்குழல் ஏந்திய கோலத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்த அலங்காரம் கிருஷ்ணரின் அம்சத்தை பிரதிபலிக்கும் வேணு கணபதி அல்லது வேணு விநாயகர் பாவனையை எடுத்துக்காட்டுவதாக பக்தர்கள் தெரிவித்தனர். தொடர்ந்து வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட முத்துப்பல்லக்கில் உற்சவர் கோவில் உட்பிரகாரத்தில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். பின்னர் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு இரவு வீதி உலா நடைபெற்றது. இந்த உற்சவத்தில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.
தேசிய மீனவர் பேரவையின் புதுச்சேரி மாநில பிரிவின் மாநில துணைத் தலைவர்களாக பணியாற்றி மறைந்த வம்பாக்கிரபாளையம் புருஷோத்தமன் மற்றும் அரியாங்குப்பம் தண்டபாணி ஆகியோரின் 1ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி புதுச்சேரி தமிழ் சங்க அரங்கில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் புதுச்சேரி மீனவ கிராமங்களின் பஞ்சாயத்து தலைவர்கள், பஞ்சாயத்தார்கள் மற்றும் பல்வேறு மீனவ அமைப்புகளின் தலைவர்கள், நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர். மீனவ சமுதாய மூத்த தலைவர்கள் சந்திரன், பொன் கோவிந்தசாமி, நித்யானந்தம், சக்திவேல், காங்கேயன், மங்கையர் செல்வம், விஸ்வநாதன், ராமஜெயம், அசோகா, சுப்பிரமணியன், கீதநாதன், வழக்கறிஞர் கார்த்திகேயன், சாம்பசிவம், ஹரிதாஸ், ஜெயவேல், சிட்டிபாபு, மாரியப்பன், மாசிலாமணி உள்ளிட்டோர் புகழஞ்சலி உரையாற்றி மறைந்த தலைவர்களின் சமூக பணிகளை நினைவு கூர்ந்தனர். தொடர்ந்து மறைந்த தலைவர்களின் குடும்பத்தினரான நீலா புருஷோத்தமன், சுபதி தண்டபாணி, தேவநாயகம், ரஜினிகாந்த் உள்ளிட்ட உறவினர்கள் மற்றும் சமுதாய தலைவர்கள் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த திருவுருவப் படங்களுக்கு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். நிகழ்ச்சி நிறைவாக இரு தரப்பினர் சார்பில் செல்வம் மற்றும் அம்சவல்லி ரஜினிகாந்த் நன்றி உரையாற்றினர். தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட கொட்டுப்பாளையம் ஈசிஆர் சாலையில் அமைந்துள்ள நாகத்தம்மன் கோவிலில் சித்திரை மாதத்தை முன்னிட்டு சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தட்டாஞ்சாவடியின் எதிர்காலம் என அழைக்கப்படும் விநாயகம் கலந்து கொண்டு சாகை வார்த்தல் நிகழ்ச்சியில் பங்கேற்றார். விழாவில் பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்தனர். மேலும் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாகிகள் மற்றும் நேயம் மக்கள் தொகுதி கழக நிர்வாகிகள் மணிமாறன், முருகன், ரவி, வருண், பாலன், சங்கர், பாலாஜி, புகழ், கந்தவேல், குணா, குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். உலக கால்நடை மருத்துவர்கள் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கால்நடை மருத்துவமனையில் பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் மற்றும் சுகாதார நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. இதன் ஒரு பகுதியாக 100 தெருவோர செல்ல பிராணிகளுக்கு ரேபீஸ் நோய் தடுப்பூசி செலுத்தப்பட்டது. மேலும் கால்நடைகளின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் நோக்கில் சிறப்பு சுகாதார முகாம் நடத்தப்பட்டு செல்ல பிராணிகளுக்கான மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டன. புதுச்சேரி நகராட்சியின் சார்பில் 50க்கும் மேற்பட்ட செல்ல பிராணிகளுக்கு உரிமம் வழங்கப்பட்டது. அதேபோல் சுமார் 20 செல்ல பிராணிகளுக்கு இனப்பெருக்க கட்டுப்பாட்டு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. செல்ல பிராணிகளின் பாதுகாப்பு, ரேபீஸ் நோய் தடுப்பு மற்றும் பொது சுகாதார விழிப்புணர்வை மேம்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். திண்டிவனம் வட்டத்திற்குட்பட்ட நெடி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பால விநாயகர், ஸ்ரீ பாலமுருகன், ஸ்ரீ அம்மச்சர் அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. விழாவை முன்னிட்டு நடைபெற்ற 2ஆம் கால பூஜையில் அஷ்ட திரவிய ஹோமம், நாடி சந்தனம், ஸ்பரிஷாகிதி, தத்துவார்ச்சனை, அஷ்ட திரவிய ஹோமம் மற்றும் விசேஷ மூலிகை ஹோமங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து பஞ்சமுக தீபாராதனை மற்றும் கற்பூர ஆரத்தி ஆகியவை காண்பிக்கப்பட்டது. பின்னர் மந்திர புஷ்பம் செலுத்தப்பட்டு கடம் புறப்பாடு நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ அம்மச்சாரம்மன் கருவறை விமான கோபுரத்திற்கு பூஜிக்கப்பட்ட கலச நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மூலவர் ஸ்ரீ அம்மச்சார் அம்மனுக்கு கலச நீரால் மகா அபிஷேகம் செய்யப்பட்டு பஞ்சமுக தீபாராதனை மற்றும் கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இந்த மகா கும்பாபிஷேக விழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.